பாயின்னு சொல்ல வராது, ரொம்ப சின்ன வயசு, அப்போ 10 வயசு. ஆயின்னு சொல்லுவேன் அவனை, என் அண்ணனை. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. இத்தனை பேருக்கு நல்ல பாயின்னு வராது. இன்னைக்கும் அவன் எனக்கு ஆய் தான். இன்னைக்கு நான் ஆயின் தான் கூப்பிடுவேன். மராத்தியில் ஆயினா அம்மா. நான் அவனை அப்படிதாங்க. நான் இப்போ சொல்கிறவங்க எல்லாருக்கிட்டையும், யாராவது அண்ணனோட பிறந்தவங்களா இருந்தால் பாக்கியசாலிகள். அண்ணனா பிறக்கிறது வேற, அது ரொம்ப கடமை. அண்ணனோட பிறக்கணும், சூப்பர். அது அப்பா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா நினப்பு வந்துச்சுன்னா போய் அண்ணனை பார்த்துட்டு வந்துடலாம். சின்ன வயசுல நம்ம அப்பாவை பார்த்த மாதிரியே இருப்பான். இதில் சிலது சுத்தம் தெரியுமா? நான் என் அண்ணனோட 12 வருஷம் பேசுறதில்ல, பட்டோலி வீசி பறக்கும் புகழ் போ. பேசிடுங்க, வாழ்க்கை இவ்வளவு தானே. பேசிடுறேன்னா இன்னைக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க, என்னை பார்க்கணும் போல் தோணுச்சு. நல்லா என்ன திடீர்னு இல்லை, நாளைக்கு எங்கேயாவது பார்க்கலாமா, எனக்கு வேலை இருக்குது, நீ சொல்லு, நான் வரேன். நான் ஓவரா தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணு. 2 மணி நேரத்தில் ஃபோன் திருப்பி வருதா இல்லையான்னு பாருங்க. உறவுகளை நெருக்கமாக்குவது சொற்கள் தான், கவிதைகள் தான், இலக்கியம் தான். அந்த வாசனையோடு இருக்கக்கூடியவர்கள் குற்றங்களை இழைக்க முடியாது. ரசனை என்பதும் வாசிப்பு என்பதும் தான் மனதை கழுவுகின்ற சோப்பு. பாரதி சொன்னான், துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி. மனம் வெளுக்க சாம்பல் இல்லை. எங்க யார் சொன்னது மனம் வெளுக்க சாம்பல் உண்டு? ஏ பாரதி, உன் கவிதையே மனம் வெளுக்கும் சாம்பல் தானே. உன் கவிதைகளால் நான் மனம் வெளுக்கப்பட்டிருக்கிறேனே. எத்தனை கவிதைகள் பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடுன்னு சொன்ன போனியே, அதை விட என்ன பெருசு? இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை 1 பாடிட்டு போனியே, இதை விட என்ன மனசு கழுவுறது? தொல்லை வினை தரு தொல்லைகள் நீங்கி சுடர்க தமிழ்நாடு, இதை விட என்ன பெரிய மனசுக்கு வெளுப்பு வேணும்? மனதை வெளுக்கக்கூடிய ஆற்றல் கவிதைகளுக்கு உண்டு, கட்டுரைகளுக்கு உண்டு, நாவல்களுக்கு உண்டு, பயணங்களில் பற்றிய மொழிபெயர்ப்புகளுக்கு உண்டு. மொழிபெயர்ப்பு நாவல்களை தேடி போய் படியுங்கள். ஒன்றும் இல்லைங்க, நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல, குரான் படிங்க. முஸ்லிமா தான் இருக்கணும் குரான் படிக்கிறதுக்குன்னு எந்த அவசியம் கிடையாது. நான் பைபிள் படிக்கிறேனே, நான் கிறிஸ்டியன் இல்லையே, நான் படிக்கிறேனே. இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் நேரடியாக பேசுவது போல் நான் உணர்கிறேனே. காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். சரி, ஓகே. விதைகளை விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். சரி, ஜீசஸ் என்கிட்ட பேசுறாருங்க. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குரான் என்பது முகமது நபிக்கு ஜிப்ரையில் மூலமாக இறைவன் தந்த சொல். அவருக்கு அங்கிருந்து வந்தது, நமக்கு நேரடியா எழுதப்பட்டு நம்ம வாசிக்கிறோம். இறைவன் சொல். விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். என்ன வார்த்தை பாருங்க, முடிந்தால் ஞானம் பெற்றுக் கொள்ளுங்கள். போதி மரமாக பைபிள் இப்பொழுது நம் மேல் கவிழ்ந்திருக்கிறது. சில விதைகள் வழியில் விழுந்தன, பறவைகள் பட்சித்தன. சில விதைகள் பாறைகளில் விழுந்தன, மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் விரைவில் முளைத்தன, வெயில் பட்டு கருகின. சில விதைகள் முட்களில் விழுந்தன, முட்கள் நெருக்கடித்து சிதைந்து போயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகம் அளித்தன. பாதி இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கைகளில் எடுத்துச் செல்வது விதைகள் அல்ல தோழமைகளே, நம் எண்ணங்களும் நம் வாழ்வும் நம் நாளும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியும் தான். அதை எங்கே தவற விடுகிறோம், எங்கே போய் போட வேண்டும் என்பதற்கு இதை விட பெருசு என்னங்க? என்னோட தகப்பனார் சொல்லுவார், तारीख ने माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. ஒருத்தரும் கை தட்டலன்னா என்ன அர்த்தம்னா யாருக்குமே உருது தெரியல. அர்த்தம் என்ன தெரியுமா? காலத்தின் பேரேடு தன்னுடைய அந்த காலத்திற்கு பின்னால் தன் ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. இந்த கடந்த காலம் பொத்தி வைத்த ரகசியம் என்ன தெரியுமா? வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. வினாடிகளை காப்பாற்றிக் கொள்கின்றவன் யுகங்களை காத்துக் கொள்கிறான். வினாடிகளில் தவறிழைக்கின்றவன் வாழ்க்கையை தவற விடுகிறான். இன்னொரு சொல்வார் அப்பா, दगा किसी का सगा नहीं है, करना है तो कर देखो. दगाना என்ன? துரோகம். யாருக்கும் சகா இல்ல. சகானா சகம், சகம்னா ஒன்று இணைஞ்சிருக்கு. துரோகம் யாருக்குமே இணைஞ்சது இல்லையா, செய்யணும்னா செஞ்சு பார்த்துக்கோங்கிறார். दगा किसी का सगा नहीं है, करना है तो कर देखो. जिसने जिसने दगा किए हैं जाके उनके घर देखो. என்ன அர்த்தம் தெரியுமா? யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ அவங்க வீட்டை ஒரு எட்டிட்டு போயிடுங்கிறார். பயமா இருக்குங்க, நடுங்குது, எனக்கு ஈரல் நடுங்குது இந்த சொல். நீதி இலக்கியங்கள், இலக்கண நூல்கள், இலக்கண நூல்கள்லாம் சாதாரண நமக்கு நம்ம மிரட்டிய இலக்கண நூல்களை படிக்க விட்டுட்டோம். அது போதி மரம். யாது தொல்காப்பியம் என்பது போதி மரம், தண்டி அலங்காரம் போதி மரம், யாப்பருங்கல காதிகை போதி மரம். நமக்கான வாழ்வியல் இலக்கணங்களை நமக்கு தருகிறது.
எவ்வளவு அற்புதமான விஷயங்களை அது தருகிறது. அகத்திற்கு இருக்கக்கூடிய அற்புதத்தை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். தமிழ் மரபு எவ்வளவு உயர்ந்தது பாருங்க. இதை விட அதிகமான பிரைவசி லா வேற என்ன இருக்க முடியும்? காதல் விஷயங்களை நீ பாடும் பொழுது காதலன் காதலி பெயரை குறிப்பிடக்கூடாது என்பது விதி. சுட்டி ஒருவர் பெயர் குலப்பெறார். காதல் உணர்வுதான் எழுதப்பட வேண்டுமே தவிர காதலன் காதலி பெயர் எங்கேயாவது வந்துவிட்டால் அது அக இலக்கியங்களுக்கு தூக்கி அடிக்கப்படும் என்று சொல்கிறது தொல்காப்பியம். நம்முடைய மரபு, நமக்கான போதி மரங்கள் விரிந்து கிடக்கின்றன. சமீபத்தில் ஒரு விஷயம் கேட்டேன், கேள்விப்பட்டேன். இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள். சொல்தானே, நாம் யாரையேனும் பார்த்தால் முதலில் என்ன சொல்கிறோம்? என்ன சொல்கிறோம்? அது எப்படி சொல்லுவோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே இருக்கீங்களா? சொல்ல என்ன அர்த்தமா? இந்த டீச்சரை கூப்பிட்டு பேச வச்சதில்லை. இது ஒன்று என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுமா? வல்ல இறைவனின் சாந்தமும் சமாதானமும். அண்ணன் ஒரே கேள்வி கேட்டான், எனக்கு பதில் இல்லை, உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோ. நீ என்ன அவ்வளோ அப்பா டக்கரான்னு கேட்டான். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன் எப்படி சொல்கிறீங்க? ஒன்று முன்னால் உட்காந்து நிற்கிற நீ, வல்ல இறைவனின் கருணையினால் உன் மீது சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவத அப்படின்னு சொன்னால் அது ஏற்பட்டுருமா? அப்போ அதை சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நீ முன்னால் இருக்கின்ற மனிதரிடம் பேசவில்லை, நீ இறைவனிடத்தில் பேசுகிறாய். அது இறைவனிடத்தில் நீ சொல்லுகின்ற இறை வேட்கை. இறைவா, நான் இந்த மனிதரிடத்தில் பேசுகிறேன், உன் வல்லமையினால் இவர்கள் மீது சாந்தத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவாயாக என்று நான் இறைவனிடத்தில் வைக்கின்ற இறை வேட்கையை தவிர முன்னால் இருக்கின்ற மனிதருக்கு சொல்லுவது அல்ல. சொல் புரிகின்ற பொழுது விளக்கம் புரிகிறதா? விளக்கம் புரிகின்ற பொழுது ஒரு படிநிலை நாம் உயர்கிறோமா? வாழ்க்கையில் நமக்கான விஷயங்கள் வந்து சேர்கின்ற பொழுது அது சரியாக புரிதலுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக, போதி மரம் என்பதற்காக நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. 2 நிமிடங்களில் நான் என் பேச்சை நிறைவு செய்கிறேன். எனக்கு நிரம்ப பிடித்தமான ஒரு விஷயம், புத்தனை பற்றி சொல்லிவிட்டு போகிறேன். புத்தனுடைய படிநிலைகளை மிகப்பெரிய வரலாறாக எழுதி வைத்திருக்கிறார்கள். எந்த ஊரில் அவன் பிறந்தானோ, எந்த நாட்டில் அவன் பிறந்தானோ, அந்த நாட்டில் அந்த மதம் இல்லாமல் போனதுக்கு பல அரசியல் காரணம். மதம் என்பதே மிகப்பெரிய அரசியல் தான். புத்தகா என்று சொல்லுவதே, புத்தனுடைய மொழிகள் எப்பொழுது நூல் வடிவத்தில் வந்ததோ அப்பொழுதுதான் அதற்கு புத்தகா என்று பெயர் வந்தது என்று கூட நான் வாசித்திருக்கிறேன். யோசித்து பார்த்தால் புத்தனுடைய ஒரு காட்சியை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி விட்டு போறேன். புத்தன் உட்கார்ந்திருக்கான். அவன் போதி மரத்திற்கு கீழே ஞானம் பெற்றதற்கு பிறகு. இப்போ சொல்றோம் இல்லையா, இப்படி சொல்றையா, என் பர்ஸு காணாம போச்சியா. நீங்க என்கிட்ட என்ன கேட்பீங்க? எங்க விட்ட? பஸ்ல. அடுத்து என்ன கேட்பீங்க? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. எந்த பஸ்னா போய் தேடி கண்டுபிடிச்சு வருவீங்களா? அடுத்து என்ன கேட்பீங்க? டக்குன்னு ஆறுதல் சொல்றது தானே. போயா வேலை செய்ய போறீங்க? உள்ள சூப்பரு 30 ரூபா. என்ன சொல்வீங்க? போனா போட்டு பரிசு 30,000 ரூபா. பாருங்க, நாம் தவறு விடுகின்ற இடம் அப்படித்தான். அப்பா அம்மாவை ஏன் பெணுகிறோம் என்றால் அவர்களுடைய சொத்துக்காக பெணுகிறோம் என்று நினைக்கிறோம். சொத்தை விட முக்கியமானவர்கள் அம்மா அப்பா. ரொம்ப முக்கியங்க. இல்லாதவர்களுக்கு தெரியும் அந்த வலி. தகப்பனை இழந்தவர்கள், தாயை இழந்தவர்கள், இருக்கின்றவர்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்க. இவ்வளவு புக்ஸ் கிடக்குதில்ல, படிக்க தெரியுது இல்ல, படிக்கல, இவ்வளவுதான். குட் மார்னிங் கூட எழுத மாட்டேங்கிறீங்க. ஜிஎம் செத்து போயிட்டாருங்க ஒருத்தர். RIP. என்ன மொழியை எங்க போய் கொட்ட போறோம்? நாம எங்க போய் கொட்ட போறோம்? புத்தன் உட்கார்ந்து மொழி பற்றி புத்தன் பேசுறது பாருங்க. புத்தன் உட்கார்ந்து இருக்கான், ஒருத்தர் வரார். உள்ள நுழைஞ்ச உடனே பயங்கர ஃபோர்ஸா நுழைஞ்ச, யாரா இங்க புத்தன்னு கேட்டார். அப்படியே உட்கார்ந்து இருந்தவங்க அலர்ட் ஆனாங்க. 12 பேர் கூட. ஆனந்தன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கான். கேட்கறதுல யாரா புத்தன்? ஆனந்தன் உட்கார வச்சு புத்தன் சொன்னார், இதை நான் எப்பவுமே சொல்றது மாதிரியே சொல்றேன். நீங்க டேக் அவே, கையில சாப்பிட்டீங்க, இப்போ டேக் அவே மேட்டர் இது. நான் சொன்னதுலேயும் சில விஷயங்கள் டேக் அவே இருக்கு, அது அவரவர்களுக்கு உரியது. கையில் எடுத்துட்டு போறதுக்கு சொல்றேன். யாரா புத்தன் கேட்கறேன்ல, நான் உட்கார வச்சு நான் தான் என்னன்னாரு. வந்தவன் என்ன பண்ணா, துப்பிட்டான். துப்பிட்டாங்க, முகத்துல வழியுதுங்க துப்பு. எச்சிலை துடைத்து கொண்டு புத்தன் கேட்டான். அப்புறம் எனக்கு இது படிக்கும் பொழுதே நடுக்கமாயிடுச்சு. நாமெல்லாம் என்னங்க பண்ணுவோம்? வடிவேல் சார் சொன்ன கொலைகேஸ்ல உள்ள போயிடுவடா இல்ல, இவ்வளவு கோவம் இல்ல, எவ்வளவு நிதானம் பாருங்களேன். பாரதி தாங்க சொல்றான், போர் முனையில் நிற்கின்ற பொழுதும் மனம் பொங்குதல் இல்லாத உணர்வு மெய்ஞானம். போரில் நின்று இருக்கின்ற பொழுதும் கூட மனசு பொங்கலையா, ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம் உனக்கு. அவன் ஞானி. அப்புறம் அப்படின்னு மறுபடியும் துப்ப போன உடனே ஆனந்தன் பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு போய் வெளில தள்ளிட்டான். வெளியில தள்ளிட்டே இருக்கும்பொழுது, ஆனந்தா அவனை விடு,
புத்தன் சொன்ன வார்த்தை. ஆனந்தா அவனை விடு. ஏன்? பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கிறாங்க, அவன் அவ்வளவு அவமானப்படுத்திட்டு போறான் உள்ள வந்து, ஏன் நீங்க அவனை விட சொல்றீங்க? வந்தவனுக்கு புத்தன் யார் என்று தெரியாது. அவனுக்கு என் மீது கோபம் இல்லை, நான் ஏதோ சொல்லிவிட்டேன், அந்த கருத்தின் மீது தான் கோபம். அந்த கருத்தின் மீது தான் அவன் துப்பினானே தவிர என் மீது இல்லை. இவ்வளவு பெரிய ஞானம்ங்க. என்னை பார்த்தாலே எங்க மாமியாருக்கு ஆக மாட்டேங்குது. இல்ல இல்ல, நீ எதை சில்மிஷம் பண்ற, அதுதான் ஆக மாட்டேங்குது. நீ ஏன் ஆக மாட்டேங்கன்னா பையனை கொடுத்துருப்போமா? நீ ஆகுது, என்னமோ பண்றி, அது ஆகல. ரொம்ப சிம்பிள்ங்க. இப்படி இப்படி புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நிறுவனத்தோடு ஒரே குடும்பத்தோடு குப்பை கொட்டிடலாமா இல்லையா? எவ்வளவு பெரிய ஞானம் இது. ரெண்டாவது வார்த்தை பாருங்க, அவன் சொன்னான். போனவன் வந்தான், திரும்பி அடுத்த நாள் வந்தான். ஓ அழுகுறான். பார்த்தான், மன்னிப்பாயா, என்னை மன்னிப்பாயா, ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிப்பா, இப்படியே போய் பேசிக்கிட்டே அழுகுறான். புத்தன் சொன்ன ஞான வார்த்தை இரண்டாவது. ஆனந்தா கவனித்தாயா, நேற்று வந்தான், ஏதோ சொல்ல வந்தான், சொல்ல வரவில்லை, மொழி அவனுக்கு தெரியவில்லை, துப்பி விட்டான். இன்றைக்கும் ஏதோ சொல்ல வருகிறான், எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, அழுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாராவது நம்ம மேல கை தூக்கி அடிக்கிறாங்கன்னா பாவம், சண்டை போட தெரில. ஆம்பளைங்களுக்கு சண்டை போட தெரியாதுங்க, உண்மையாவே சொல்றேன். சண்டை ஆரம்பிக்கும் போதே சொல்வார் பார்த்துருக்கேன். எங்க வீட்டில் இப்ப கடைசியா நீ என்னதான் சொல்ற, யோ சண்டையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எதுக்கடியா கடைசிக்கு போற, நீ சொல்ல தெரியாது. உடனே அந்த கோபம் தான். மொழி தெரியாதவர்கள் தான் வன்முறையாளர்களாக இருக்கிறார்கள். என்கிட்ட ஆளை விடுங்க, ரெண்டே வார்த்தையில சாவடிக்கிறேனா இல்லைன்னு பாருங்க. மொழி என்ன வேணாலும் செய்யணும். மொழி. அவன் சொன்னான், நேற்று கூட ஏதோ சொல்ல வந்தான், அவனுக்கு புரியவில்லை, இன்று கூட ஏதோ சொல்ல வருகிறான், அவனுக்கு புரியவில்லை, விடு. அவன் திருப்பி திருப்பி சொல்றான், மன்னிப்பாயா, மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. புத்தன் என்னங்க செஞ்சிருக்கணும்? புத்தன்க மன்னிச்சிருக்கணும். புத்தன் சொன்னா, உன்னை மன்னிக்க முடியாது, வெளில போ. இதாங்க ஞானம். இந்த ஞானத்தோடு நான் போய் அமர்ந்து கொள்கிறேன், இதே பேரமைதியோடு நானும் போகிறேன். பாருங்க, புத்தன் சொன்னான், உன்னை மன்னிக்க முடியாது. சின்ன குழந்தை மாதிரி கேட்டாங்க அவன். ஏன்? நான் உன்னை அவமானப்படுத்தினேன், உன் கருத்தின் மீது தான் என் கோபம், உன் மீது அல்ல என்று எனக்கு நீ ஞானத்தை தந்தாய். ஆனால் நான் செய்த அந்த குற்ற உணர்வை நான் அப்படியே வர முடியாது, நீ என்னை மன்னிக்கத்தானே வேணும், மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிருங்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டான். அந்த ஏனுக்கு பின்னால இவ்வளவு நான் கொடுத்த விளக்கம். ஏன்? புத்தன் சொன்னதுதான் நம்ம அனைவருக்குமான போதி மர ஞானம். நீ துப்பியது நேற்று, அதை இன்னும் சுமந்து கொண்டிருக்க நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கை ஆறு, நீ துப்பிய எச்சில் கங்கை ஆற்றில் தவழ்ந்து கரையில் கலந்து விட்டது. இதோ இப்பொழுது நீ அழுது கொண்டிருக்கிறாய், இதுவும் தங்காது, இதுவும் கடந்து போகும். இந்த மெஞ்ஞானம், இந்த தேடல், நாம் எந்த மதத்தை எந்த ஜாதியை பின்பற்றுகின்றவர்களாக இருந்தாலும், தமிழ் மொழியை பேசக்கூடியவர்கள், இந்திய தேசத்தில் வாழக்கூடியவர்கள் என்றால், அறம் சார்ந்து ஞானம் சார்ந்து அடுத்தவர்களோடு ஒன்றிணைகின்ற அன்பு சார்ந்து நாம் இருக்க வேண்டிய சூழலை புரிந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் நமக்கான வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த அறிவு தேடலை, சுரங்கத்தை தரக்கூடிய போதி மரங்களுக்கு கீழே வாருங்கள், போய் அமர்வோம். நன்றி, வணக்கம்.